Hello students, good morning. ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது இங்கிலீஷில், பட் என்னால் பேசும்போது நிறைய தடுமாற்றம் வருது. நேச்சுரல் ஃபார் எவ்ரி ஒன். அது இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் கைண்ட் ஆஃப் சைக்கிக் வார் has been going on everywhere. ஒரு ஈகோயிஸ்டிக் வார், யூகோசென்ட்ரிக் வார், யூகோமேனியாக் வார், நிறைய விதமான வார் இருக்குது. நமக்கு தெரியாது. நோ ஒன் நோஸ் இட் எக்ஸப்ட் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்கோசோமேட்டிக் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் தெரியும். ஹிஸ்டாரியன்ஸ் தெரியும், பாலிட்டிஷியன்ஸ் தெரியும், ஏஜ்டு டீச்சர்ஸ், என்ன மாதிரி டீச்சர்ஸுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் they can't even comprehend what has really been going on. This is a kind of problem the society faces. இது மட்டும் இல்லை, எல்லா விதமான சொசைட்டி பேசிக்காக பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் அந்த சொசைட்டி ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். இந்த சொசைட்டி தனி மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, தனி மனிதன் சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். இது ரொம்ப நுணுக்கமாக அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் வேறு விஷயத்துக்கு வரோம். இது சோஷியாலஜி பற்றி இங்கே பேச முடியாது. நம்ம நேரம் இங்கிலீஷ் அந்த ப்ராப்ளம் சொன்னார் இல்லையா, அதுக்கே வந்துடும். என்ன விஷயம்னா பொதுவாக நெகட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க தெரியுமா. நெகட்டிவ் தாட் இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். ஒரு குறிப்பிட்ட வயசுல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தன்னுடைய மகன் அழைச்சிட்டு வந்தார் வகுப்புக்கு. நான் பொதுவாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேன், குழந்தைங்களெலாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, திறம்பட செஞ்சோம். அது கடவுள் அருளில் பண்ணது. அந்த ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தார். என்கிட்ட இங்கிலீஷ் பேச மாட்டுறாங்க, தமிழ் நல்லா பேசுகிறான், இங்கிலீஷில் சிக்கிறான் கலராங்க. பொதுவாக அந்த வயசு குழந்தைங்களுக்கு வரத்துக்கு அது மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அவனை நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறேன். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் அதிகாரி அதை இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு அவர் எல்லாத்துக்குமே அவர் தொடர்ந்து அந்த பையனை சுதந்திரமாக திங்க் பண்ண விடாமல். ஸோ அந்த பையனுக்கு இது எங்கள் எதிர்க்கையே அது மாதிரி செய்யும்போது, என் எதிரிலேயே அவ்வாறு அவர் செய்யும்பொழுது வீட்டில் எப்படிலாம் அவர் டார்ச்சர் கொடுத்துருக்கார். என்னாச்சு, பையனுக்கு இங்கிலீஷ்லேருந்து பேசணும்னு வாயை திறந்தா அவள் தான், அதுக்கு மேலே வாயிலேருந்து வார்த்தை வராது. இது அந்த மாதிரியாக சூழ்நிலையில் வளரும்போது அது அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில பேருக்கு பேச்சு வராது. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். இதை பற்றிலாம் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், சயின்ஸ் சேனலில் இல்லை போடுறேன். நான் வேறு சில சேனல் இருக்குது, அதெல்லாம் நான் அந்த சேனலில் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறதில்ல, சஜஷன் தரதில்லை. அப்புறம் பார்ப்போம். அது அந்தளவுக்கு பக்கம் வரும்போது அதை நீங்கள் அந்த சேனலில் பார்க்கலாம். நீங்கள் அப்போ நான் சொல்கிறேன், இந்த எஸ்டீம், அதாவது செல்ஃப் இன்டெகிரிட்டி, த ட்ரஸ்ட் அப்பான் மை ஓன் இன்டெகிரிட்டி, யுவர் ஓன் இன்டெகிரிட்டி, ஹிஸ் ஓன், ஹேர்ஸ் ஓன், இதெல்லாம் இருக்கும்போது இந்த எஸ்டீம் பிரச்சனை வராது. இந்த லோ எஸ்டீம் ஏன் உருவாகுதுன்னா காரணம் ஒரு தோல்வி ஏற்படுது. அந்த தோல்வி மேலே தொடர்ந்தோ அல்லது 2 நாளைக்கு தடவை 3 நாளைக்கு தடவை வரும்போது அது அக்யூமுலேட் ஆனே போகும். ஸோ அந்த மைண்டு ஃபுல்லாக, அந்த கான்ஷியஸ் ஃபுல்லாகவே அந்த தோல்வி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அதால் ஏற்பட்ட அவமானங்கள், வலிகள், இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி டீப்பாக இதுவாகிடும். ஸோ அப்போ என்ன நடக்குது, ஸோ நம்ம சுதந்திரமாக பேசணும்னு நினைக்கும்போது பேச முடியாது. அந்த தோல்வி மனப்பான்மை இருக்குது. மனப்பான்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தோல்விகளுடைய அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் மைண்டில் ஃபுல்லாக நிற்கிறதா, நீ தான், இதுதான் நீ அப்படின்னு. வாட் will happen then? Naturally, we will try very hard to find the right way to express our idea. But it may take some time. Of course, there will be some kind of pause. கண்டிப்பாக ஒரு கேப் வரும்.
சரிங்களா? இதனால் என்ன நடக்குது? இதுவும் வந்து ஒரு வலியாக மனசில் பதியுது. ஐயோ, நம்மளால் பண்ண முடியலையே. அதனால் அந்த மாதிரியாக ஒவ்வொரு தோல்வியும் வந்து படிக்கட்டாக பயன்படுத்தணும். எப்படி அது? இங்கிலீஷை பற்றி தான் நான் பேசுகிறேன், வேறு எதை பற்றியும் பேசல. பட் யூ கேன் அசோசியேட் learning English, the methods of how to achieve speaking the language fluently and efficiently. You can apply the same process to other things also. But அதெல்லாம் அடுத்தது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த தோல்வின்னு சொன்னேன், நெகட்டிவ் தாட் சொன்னேன் இல்லையா? எங்கெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஜெயிச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் போல்டாக பேசியிருக்கீங்க, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் போல்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக பேசியிருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த தாட்ஸை கொண்டுன்னு வாங்க. தோல்வி அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா மைண்டு ஃபுல்லாக ஊறிடும். எது? அந்த டிஃபீட்டட் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக மைண்டில் ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸை உள்ளே இறக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படும். திஸ் இஸ் ரைட் டைம், யூ ஹேவ் கம் ஹியர். ஸோ இப்போ நான் சொல்லும்போது செய்யுங்க நீங்கள், சரிங்களா? பாசிட்டிவான தாட்ஸு எங்கெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பேசுகிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க லாங்குவேஜ் மூலமாக. லாங்குவேஜ் மூலமாக தான் நான் பேசுகிறேன், வேறு எதை பற்றி நான் பேசலை. லாங்குவேஜ் மூலமாக நீங்கள் எங்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கரெக்டான வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து திணறும் போது கரெக்டான அந்த வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்க, புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் அதை ஞாபகப்படுத்துங்க. பாசிட்டிவ், தட்ஸ் இன்டிகிரேட்டிவ். அதுதான் செய்ய முடியும். இன்னொருத்தர் ஜெயிச்சதை பற்றி நம்ம ஜெயிச்ச மாதிரி காமிச்சிக்க முடியாது. நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஒரு அச்சீவிங் ஒரு இது வந்து காமிச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த குவாலிட்டியை ஜஸ்ட் ரிமைண்ட் யுவர் பிரெயின், ரிமைண்ட் யுவர் மைண்ட் தட் இட் ஹேஸ் ஆல்ரெடி சக்சீடட் சம்வேர் இன் த பாஸ்ட், புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ப ஆரம்பிக்கும். மைண்ட் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரியா இல்லை, ஹார்ட் டிஸ்க் தான் அது, ஒரு சாஃப்ட் டிஸ்க். பிரெயின் தான் மைண்டு, பிரெயின்லாம் மைண்டு. பிரெயின் வந்து ஹார்ட் டிஸ்க், மைண்ட் வந்து அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவ்வளோதான். நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது அங்கே உள்ளே போகுது. ஸோ அப்போ நீங்கள் பிரெயினை குறை சொல்லி இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியும்? கிராஷ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு தடவை கிராஷ் ஆச்சு. ஒரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்து போட்டு பார்க்குறேன், கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு. லக் கிராஷ் ஆனது அது எடுத்து போட்டு நான் அதை ரிப்பேர் பண்ணுறதை பற்றிலாம் டைம் இல்லை, அடுத்த வேலைக்கு போயின்னே இருக்கணும், அடுத்த வேலையை முடிக்கணும். அதை எடுத்து போட்டு வேறு ஹார்ட் டிஸ்கை போட்டு ஒர்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு 3 or 4 days கழிச்சு திருப்பி சும்மா ஒர்க் பண்ணால் எடுத்து போட்டு பார்த்தா ஒர்க் பண்ணிச்சு. அந்த மாதிரி நடக்குது தெய்வாதீனமாக, புரியுங்களா? ஸோ பிரெயின் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி, நம்ம தான் அது உள்ள ஃபீட் பண்ணணும். எக்ஸாக்டாக ஆர் ஹார்ட் டிஸ்க் எக்ஸாக்டாக என்ன இது கார்பானிக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஹெச்என்ஓ இதை பேஸ் பண்ணுது பிரெயின் வந்து. ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு தெரியும், கார்பன் அது இதெல்லாம் போட்டு செய்யணும். அது உயிரற்றது, இது உயிர் உள்ளது. இது உயிருள்ள நியூரான்ஸ் உள்ள ஒர்க் பண்ணுது, எல்லாமே உள்ள உயிர் உள்ளது. அவ்வளோதான் வித்தியாசம் வழிய மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அத்தனையும் சேம். பிரெயினை வச்சு தான் ஹார்ட் டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து டைரெக்டாக இந்த மீனை பார்த்து ஷிப்பு, அப்புறம் பறவையை பார்த்து விமானம், இதெல்லாம் வந்து வேணா சினிமாவில் வேணா பாட்டில் வேணா கேட்டால் வரலாம். பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது பிரெயினை வச்சு தான் ஹார்ட் டிஸ்க். இதுதான் வந்து உந்துதல் அது தயாரிக்கிறது. அதே மாதிரி தான் அது கூட. ஸோ நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எங்கெல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தையை கிளாஸில் கூட இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ரோட்டில், தியேட்டரில், மார்க்கெட்டில், ட்ரெயினில், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு கரெக்டான வேர்டு, ஒரு கரெக்டான சென்டென்ஸு, ஒரு கரெக்டான கொஸ்டினை, ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. That could have caused you a positive affirmation to your mind that your consciousness is very good, your attempts are very good. That could have instigated. அதை ரிமைண்ட் பண்ணும்.
ரீகால் பண்ணணும். எதுவுமே இல்லையா லைஃப்பில், நான் எதுவுமே பாசிட்டிவ்ஸ்னா why not do it now? செய்யுங்க. இப்போ ஸ்டார்ட் டுடே, இன்னைக்கு ஆரம்பிங்க. அதுதான் ப்ராக்டிஸ். இதுதான் நம்ம ப்ராக்டிஸ், சரிங்களா? அடுத்தது சின்ன சின்ன ஒரு கோல். இப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, என் கூட டெய்லி என் கூட ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அது என்ன நடந்தாலும் சரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. கரண்ட்டே இல்லை, இல்லை நெட்ஒர்க்கே வரல, டோன்ட் வரி. எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வச்சுருக்கேன். நம்ம பண்ண போகிறோம், டெய்லி பண்ண போகிறோம். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் பகலில் பண்ணுங்கள், நைட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். இதுதான் கண்டிஷன். இது கண்டிஷன் வந்து இது வயலேட் பண்ணவே முடியாத கண்டிஷன். யூ கேன் நெவர் வயலேட் இட். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். ஆமாம், இது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் 10 சொன்னால் அவன் 20 செஞ்சுன்னு வருவான். அது அவன் மேலே தூக்கி விட்டு எல்லாம் மேலே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், மேலே போயிடும். இன்னைக்கு நான் சொல்லித்தரத நாளைக்கு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். ஆகும். ஹிட்லர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஹிட்லரை பற்றி விடுங்க. ஹிட்லர் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு வழி இல்லைன்னா அந்த வழியை உருவாக்கு. நம்ம தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா யூ ஹேவ் டு கிரியேட் ஒன். எப்படி கீரைக்காரமா மார்க்கெட்டில் போயிட்டு கீரைக்காரமாட்ட போயிட்டு யூ கேன் நாட் ரைஸ் எ கொஸ்டின் இன் இங்கிலீஷ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சார் சொன்னார் எம்ப்ளாய் பண்ண சொல்லி அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ரொம்ப ரொம்ப மோசமான ரியாக்ஷன்லாம் ஏற்படும். அதே மாதிரி போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு இங்கிலீஷில் கேள்வி கேட்டால், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம், ஒரு படித்த பிசிக்கிட்ட கேட்கலாம். எல்லா போலீஸ்காரர்கிட்ட இங்கிலீஷில் பேசினா விவகாரமான இதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் 30 வருஷம் முன்னாடி 40 வருஷம் முன்னாடிலாம், புரியுதுங்களா? உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஸ்டாஃப்கிட்ட, உங்கள் கஸ்டமர்கிட்ட, கிளையன்ட்கிட்ட நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்களோ அங்கே பிஸ்னஸ் கேம்பெயின்காக போகிறீங்க, அங்கே பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்கிட்ட 2 பேர் வந்தாங்க, மாதிரியா 3 பேர் வந்தாங்க. நல்லா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு முன்னாடி நிறைய இருக்குது. plenty of opportunities, but we should know how to employ them. We have to get most out of it. 10 ஆப்பர்ச்சுனிட்டியில் 9 யூஸ் பண்ணுங்க. If you don't even have one, create 10. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா 10. நானும் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, கிரியேட் பண்ணணும். அதை செய்யுங்க. இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு நீங்கள் நம்ம ப்ராக்டிஸில் பார்ப்போம் அது எப்படின்றது, சரிங்களா? இன்றைக்கி பண்ணுற ப்ராக்டிஸை நாளைக்கு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். எதுக்குன்னா that will give you a satisfaction. It builds your confidence. One by one பண்ணும்போது you will see the progress. இன்னைக்கு ஒரு வாக்கியம் நீங்கள் பேசிட்டீங்க வெற்றிகரமாக. நீங்கள் இந்த நிறைய ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், அட்வர்பியல், அட்ஜங்க்ட், கிளாஸஸ், டோன்ட் கிராமரு. நான் கிராமர் சொல்லி தருவேன், ஆனால் உங்களுக்கு தெரியாது கிராமர் தான்றது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிராமர் தான் சொல்லி தருவேன், ஆனால் கிராமர் தான் தெரியாது உங்களுக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் முதல்ல கிராமர் சொல்லி ஃபண்டமெண்டல் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் சொல்லியே கொடுத்து தேருவாங்க 1 மந்தில். கூடவே அந்த ப்ராக்டிஸும் வரும். ஸோ நீங்கள் சென்டென்ஸ் பேசும்போது லாங் சென்டென்ஸஸாக பேசி பெருசாக அடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. சின்ன சென்டென்ஸ். இன்றைக்கி என்ன சொல்லித்தரணும் அது நாளைக்கு அது சின்னதாகுதா பெருசாக நீங்களே பார்த்துப்பீங்க. இது மட்டும் செய்யுங்க. இது மாதிரி செஞ்சவங்க வெற்றி பெற்றவங்க நிறைய பேர். சரி, இப்போ இந்த லோ எஸ்டீம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ மெனி ரீசன்ஸ் பாருங்க. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அது பெருசாக பில்டப் பண்ணி சொன்னாங்க. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது, புரியல? இது லாங்குவேஜ் கிளாஸு, சைக்காலஜி கிளாஸோ இல்லை வந்து சோஷியாலஜி கிளாஸோ கிடையாது. அது மெடிக்கல் கவுன்சிலிங்கை நான் பண்ணலை. இருந்தாலும் அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு ப்ராக்டிஸில் பண்ணுற விஷயத்த நாளைக்கு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணணும். அட்லீஸ்ட் இன்றைக்கே பண்ணி ஆகும். எப்படி? மார்னிங் பண்ணுறீங்க, நான் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது. நைட் கூட பண்ணலாம். எப்படி? பிரதர் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, நெய்பர் மேலே டேலண்ட் கொடுத்துன்னு இருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க?
இன்றைக்கி வந்து எல்லாருமே டிகிரின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு எஸ்எல்சி மாதிரி. எஸ்எல்சி அந்த காலத்து எஸ்எல்சின்றது இன்றைக்கி டிகிரி. இன்றைக்கி அந்த காலத்து எஸ்எல்சி உள்ள நாலேஜ் வந்து இன்றைக்கி எஸ்எல்சி கிடையாது, டிகிரி கிடையாது. காலம் மாற்றம். இந்த காம்படிஷன், சர்வைவல் காம்படிஷன் வந்து எப்படியாவது பாஸ் கொடுத்து போகிறாங்க. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து இங்கே பேச முடியாது, அதில் அரசியல் ஆகிடும். ஸோ டிகிரிக்கெலாம் வேல்யூ கிடையாது. அந்த காலத்து எஸ்எல்சி வேல்யூ உண்டு. இந்த காலத்து டிகிரிக்கு வந்து அவ்வளோ படித்தவன் நீங்களாம் உண்மையிலே படிச்சுட்ருங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். ஸோ உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ், காலேஜ் படிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பையன். அவங்க தான் உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது. தேல் பி ஆஃப் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. சான்சஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நாளையிலேருந்து இன்றைக்கி ஒரு வாக்கியம் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். இந்த டான் ஸ்டீவன்ஸ்னு ஒரு ஆக்டர், டான் ஸ்டீவன்ஸ் வீடியோவில் பாரு, யூடியூப்பில் போய் பாரு. அவன் கார் டிரைவ் பண்ண போவான், கூட அவன் ஒரு ஜூனியர் உட்காந்துருப்பான். சிக்னல் நின்றுட்டு கார் எடுக்கிறது, க்ரீன் சிக்னல் வந்து எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணுவான். பின்னாடி காரில் வரவங்க வந்து 2 பசங்க வந்து திட்டுவாங்க, மோசமாக திட்டிட்டு போவாங்க. இவன் அப்படியே பார்த்துன்னே இருப்பான். யார்? டான் ஸ்டீவன்ஸ். டான் ஸ்டீவன்ஸ் யாருன்னா அந்த கெஸ்ட்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ஹீரோ அவன் தான். அப்புறம் பக்கத்தில் சொல்லுவாங்க, நேராக பின்னாடியே போவான். போயிட்டு காரை நிறுத்துவான் பின்னாடி. அவங்க இவனை ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனுக்கு கோவத்தில் இறங்கி வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? கையிலேருந்து ஒரு கன் எடுத்து கொடுப்பான். அவன் முழிப்பான், அவனுக்கு தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்தில் இருக்கிறான், லெட் தம் நோ ஹூ த பாஸ் இஸ் அப்படின்வான். இவன் அவன் புரிஞ்சுப்பான். அதுக்குள்ளே அங்கேருந்து காரில் இறங்கி கத்தினே வருவானுங்க, இவங்க அடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ தான் இவனுக்கு அந்த சூடு வரும், சுரணை. உடனே கார்லேருந்து இறங்கி அந்த துப்பாக்கி எடுத்து காமிச்சோன்னா பயந்து ஓடுவாங்க. ஐயோ பிரதர் சாரி சார் ஐம் கோயிங்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அவையே கார் உள்ள உட்காந்தோன்னே அவன் முதல் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்வி நாளைக்கு நீங்களே கேட்பீங்க. கேட்கணும், நான் கேட்பேன். அவருடைய ஃபீல் இட் நவ். அவன் கேட்டது அவருடைய ஃபீல் இட் நவ். எப்படி ஃபீல் பண்ணுறப்ப? ஏன்னா இவன் துப்பாக்கி காமிச்சு ஓட்டானுங்கல்ல, அடிக்க வந்து ஓடிட்டான். ஸோ அந்த ஈகோ பூஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பூஸ்ட். இதைத்தான் வந்து நான் உங்களை கேட்குறேன், நீங்களே உங்களை கேட்டது எப்படி நாளைக்கு பார்ப்பாங்க.